given spaceன்றது. You have not given space. நான் உனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன், நீ ஒரு ஹோப் கொடுத்தேன்ற. எல்லாமே ஒரே செகண்ட்ல செத்து போச்சுனா அழாதடா. ஆம்பளனா அழவே கூடாதுடா. Sort this out. இது வேண்டாம் and உனக்கு எனக்கு செட் ஆகாது. நமக்குள்ள நீ எதுவும் இல்ல. அம்மா ரிங். மாவோட என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க. ஏய் பை பட்டன் போடு. சாரி ப்ரோ. நீ பக்கத்துல தடவா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 டுடே டே 99 அண்ட் எபிசோட் 100 ரிவ்யூ தான். சஃபி ஜோன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் பொங்கி வர மாதிரி உங்க வாழ்க்கையில இன்பம் பொங்கி வரும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அண்ட் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம நண்பர் விஜய் ரியாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாப்புல, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் கூட போட்டிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக அவருக்கு சில காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால அந்த சேனல் வந்து டிலீட் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து. ஸோ ஆல்ரெடி 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாரு. இப்போ ஃப்ரம் த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவருடைய சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது சௌந்தர்யா போயிட்டு ரியா கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மூலமா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது கண்டிப்பா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2 கண்டஸ்டன்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேமிலி வரைக்கும் இறங்கி போய் திட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க. ஏன்னா நான் கேமரா முன்னாடி போயிட்டு சில விஷயங்கள் வந்து கன்வே பண்ணணும். சாச்சினா புள்ள வந்து சொல்லுது, அதெல்லாம் நான் நம்ப கூட மாட்டேன். நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், அதுக்கு முழுக்க காரணம் நான் மட்டும்தான். வெளியே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேனிபுலேட் பண்றாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்கலாம் சொல்றாங்க இல்லையா, எதையும் நான் நம்பவே மாட்டேன், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரியா புள்ள கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிடுச்சு. அண்ட் கூடவே இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க பண்ற ஏதோ ஒன்று வந்து மக்களுக்கு பிடிச்சி போய் தான் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதனால தான் நானுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், அதை பத்திலாம் திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கடைசி வரைக்கும் சௌந்தர்யா இல்ல கடைசி வரைக்கும் அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க, என் சைடுல அது நடந்திருக்காது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. அஃபெக்ட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமா, ஆனா அது நீங்க இப்போ எப்படி சொல்றது. அண்ட் சௌந்தர்யா மறுபடியும் விஷால் கிட்ட போயிட்டு நேத்து ஒரு விஷயம் பேசினால அது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு மறுபடியும் கேட்க அதுக்கு விஷால் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிட்டு இதோட அந்த மனுஷன் 4-5 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது அவருக்கே சொல்லி மனப்பாடமும் ஆகி ஒரு ஃப்ளோல சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. அன்னைக்கு வந்து முத்துக்குமரன் கேட்கும்போது தூக்கி பாருன்னு சொன்னல, அது அதுக்கப்புறம் முத்துக்குமரன் பீன் பேக் உட்கார்ந்தல, அது இது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு தப்பா தோணுச்சு, என்கிட்ட பண்ணும்போது தப்பா தெரியல, நான் பேசுனது தப்பா தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்பாடா எனக்கு இப்பதான்டா எல்லாமே புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு பேர் அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியுமே அவங்களுக்கு கிளியரா புரியல போல இருக்கு. இப்பதான் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அட்லீஸ்ட் இதுக்கு அப்புறமா சௌந்தர்யா இத பத்தி பேசாம இருப்பாங்கன்னு நம்புறேன். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சாரி கேட்டிருப்பேன் எனக்கு தெரியும், இப்பதான் புரிஞ்சிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இந்த சேலஞ்சஸ் 8 பேர் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்கள்ல இருந்து ஒருத்தரையோ இல்ல 2 பேரையோ ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ணாங்க இல்லையா, அந்த காமெடியை வச்சு இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது சேலஞ்சஸ் 8 பேர் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது என்னன்றதை முன்னாடி வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா ரவீந்தர் வந்தாப்புல பொட்டி எடுக்க வைக்கிறதுக்காக ரயன் மண்டையை போட்டு கழுவுன்னு கழுவி ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்கேன், அவன் கிளம்புனா அந்த இடத்த நான் பிடிச்சிருவேன்ற மாதிரி நான் ஒரு வேலை ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒன்று சொன்னாப்புல. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக பிளேயர்ஸ் மேல எங்கேயும் அப்ளை பண்ணி பார்த்தேன் பிக் பாஸ். அண்ட் அடுத்த வந்து சாச்சனாப்ல 2 பேருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி வீக்னஸ் இது எல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த 2 பேர் யாருங்கிறத ஓப்பனா சொல்லவே இல்லை. ஒன்னு வந்து சௌந்தர்யா அழுகிறன்ற பேர்ல சிம்பத்தி ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிச்சு இல்லையா, இன்னொன்னு வந்து விஷால பிளே பாய்னு சொல்லிச்சு இல்லையா, அதையும் எக்ஸ்போஸ் நினைச்சு சொல்லுதான்னு தெரியல. ஒரு 2 பேரை பர்టిక్యులரா அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வீக்னஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி அண்ட் அடுத்த வர்ஷினி வந்தாங்க. எல்லார்கிட்டயும் போய் பேசி அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டா செக் பண்ணி நல்லா எஃபோர்ட் போட்டு ஒரு கேம் ஒன்று ஆடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருடைய கான்ஃபிடன்ஸ் லெவலையும் செக் பண்ணமா அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டா கடைசி வரைக்கும் அதை சொல்ல மாட்டேமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேம்லயும் என்னால முடிஞ்ச எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பாஸ். அண்ட் அடுத்த வந்து தர்ஷா குப்தாவுமே யாரை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நினைச்சேனோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி என்னோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லி அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்குலாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர்கிட்டயா கான்வர்சேஷன் வச்சு நாள முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணேன் பிக் பாஸ். அண்ட் அடுத்த சுனிதா வந்து நான் 2 பேர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அது ஒன்னு வந்து சௌந்தர்யா, ரெண்டாவது வந்து ஜாக்லின். சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெளியே என்னென்ன வேலைகள்லாம் நடக்குதுன்றத உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் தெரிஞ்சுக்கணும், வெளியே இருக்கிற மக்களும் தெரிஞ்சுக்கணும், அது மூலமா மேனிபுலேட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான்
எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படிங்கிறத மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அண்ட் அடுத்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸோட எமோஷன்ஸோட ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு நிக்க வச்சு அவங்க கிட்ட பதிவு பண்ற மாதிரி மக்கள் கிட்ட பதிவு பண்ணுவாங்க. இதுதான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த வேலையை நான் சிறப்பா பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜாக்லினுக்கு எப்படின்னா அவங்க ஹியூமன் இமோஷன்ஸ் கூட விளையாடுறாங்க. அண்ட் அடுத்ததா ரியா வந்தாங்க. ரியா இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போது அவங்க பேசுறதெல்லாம் ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசினாங்க இல்லையா? இப்போ புரிஞ்சும் புரியாத மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடி விஜய் சேதுபதி சொன்ன விஷயத்தை மறுபடியும் இங்க சொல்றாங்க. அதாவது அடுத்தவங்களுடைய கேமும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, நான் என்னுடைய கேமும் வந்து விளையாடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் யாரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள சுத்தி என்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதை எடுத்து சொல்றேன். அது மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் நியாயமா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல எதுவுமே புரியலையடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கடைசியா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப உண்மையா நேர்மையா ஒரு கேமை விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே சுனிதா இப்படி வந்தாலும் ஒண்ணுதான், இப்படி சுத்தி வந்தாலும் ஒண்ணுதான்டா, அதனால நீ மட்டும் நேர்மையா ஆடுறேன்னு சொல்லிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தா அப்ப நாங்க வந்து நேர்மையா ஆடலன்ற மாதிரி சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவ சௌந்தர்யா உள்ள வந்து பேச ஆரம்பிச்சோன்னே சுனிதாக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்து, நீ பாரு தேவையில்லாம உள்ள வராது, இப்போதைக்கு நீ உள்ள வர, இந்த மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க ரெண்டு பேசுறதுல எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சுனிதா வந்து வெளியே என்னதான் நடக்குதுன்றது நாங்க பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே விஷயத்தை சொல்ல, நீங்க என்ன பாத்தீங்கன்றதுல எனக்கு தெரியாது, ஆனா நான் உள்ள வந்தது முழுக்க முழுக்க மக்கள் சப்போர்ட்டால மட்டும்தான், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அது என்னுடைய திறமனால மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சுனிதா சொன்னாங்க, நான் வந்து பியூர் எத்திக்ஸ் ஆர்கானிக் இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன், நீ என்னென்னலாம் வெளியே பண்ணிருக்கின்றதெல்லாம் நான் வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், எல்லாமே என்கிட்ட பேப்பராகவும் இருக்கு, அதையும் நான் காமிச்சிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சௌந்தர்யா சுனிதா பார்த்து ஒருத்தனை போட்டு அடிச்சு கீழே நவுத்தணுன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுனிதா, நான் யாரையுமே கீழே போட்டு டவுன் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது, எல்லாத்தையும் மேல மேல தூக்கி விடுறதா நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் என்கிட்ட ஏதாவது பேசணும்னா நீ தனியாக கூப்பிட்டு பேசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சுனிதா சொல்லும்போது சௌந்தர்யா சொல்றாங்க, நான் எதுவாக இருந்தாலும் சபையில தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்குமே சுனிதா, ஆமாமா நீங்க எல்லாத்தையும் சபையில தான் பேசுவீங்க, ஆனா சிம்பத்தி ஓட்டு வேணும்னா மட்டும் கேமரா போயிட்டு தனியா அழுவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்குமே கவுண்டர் கொடுத்து விட்டாங்க. போய் தனியா எல்லாம் பேச முடியாது, நீங்க தனியா கேமரால பண்ணீங்க அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது சுனிதா ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா எமோஷனல் ஆகி, நான் 13 வருஷம் இந்த ஊர்ல லாங்குவேஜ் தெரியாம இருந்திருக்கேன், எங்க அம்மாக்கு என் தங்கச்சிக்குலாம் இப்ப வரைக்கும் தமிழ் தெரியாது, உங்களுக்கு வெளியே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு சம்மந்தி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, எனக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் இப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எனக்கு யாருமே இல்ல, என் தங்கச்சிக்கு தமிழ் தெரியாது, யார் வோட் பண்ணுவா? சரி ஓகே, சண்டையில ஆரம்பிச்சது கடைசியா எமோஷனல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆளுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போனோடனே சிவகுமார் வந்தாப்ல, எனக்கு கொடுத்த வாய்ப்பு நான் சிறப்பா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல, அதான் என்னன்னு சொல்லி கேட்கறோம்னு சொல்லி சொன்ன உடனே, அதாவது இதுக்கு முன்னாடி எனக்காகவே நான் பெருசா பேசினது கிடையாது, இப்போ என்னுடைய ஹவுஸ்மேட்ஸ் கொண்டுனா நான் போய் நின்று பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல, இது எந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என் ஹவுஸ்மேட்ஸ்க்கு நியாயம் தான் நான் நின்று பேசணும் அப்படின்றத கத்துருக்கேன். அண்ட் அடுத்த வந்து அர்ணவமே நான் எல்லாக்கிட்டையும் போய் பேசி சின்ன சின்ன மேனிபுலேஷன்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல, என்ன மேனிபுலேஷன் சொல்லி கேட்டா, யார் பொட்டி எடுத்துட்டு போவா, யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாரும் குறைச்சி கேட்டிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இதுக்கு பேர் தான் வந்த உடனே இந்த கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறேன்னு சொல்லி சொன்னீங்களே அதுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்கா இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப நல்லாவே தான் நான் பண்ணிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு சரி ஓகே டாப் 6 இவங்களுடைய கேம் உங்களை தடம்பூரல வச்சுச்சா இல்லையா அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே யாராச்சும் வந்து ஆமா சார் உண்மையிலே இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவா போறாங்க, இல்லன்னு தான் சொல்லுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி பவித்ரா வந்தாங்க, உங்களுடைய கேம்லாம் வந்து எந்த விதமான சேஞ்சஸையும் கொண்டு வரல அப்படின்னாங்க. முத்துவன் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட வரல அப்படின்ட்டாப்ல. அண்ட் விஷால் வந்து என்னுடைய பர்சனல் மேட்டரை கேட்டு நான் உடைச்சாங்க தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அடுத்த நாள் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன், ஆனா அதனால என்னுடைய கேம்ல இந்த சேஞ்சஸும் வரல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாப்ல. அண்ட் ஜாக்லின் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருந்ததுனால இது வந்து எந்த விதமான சேஞ்சஸும் எனக்கும் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க பண்ணது எங்களை இன்னும் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆக்கி இருக்குன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அண்ட் அடுத்த வந்து ரைன் இண்டிவிஜுவலா வந்து அப்ரோச் பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க, ஆனா குரூப்பா சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு யாரும் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாப்ல. அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்தாங்க, இவ்வளவு நாள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், அது முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பினால மட்டும்தான், ஆனா அதை உடைச்சி டவுன் பண்ற மாதிரி சில பேர்லாம் பேசுறாங்க, வெளியே போய் பார்த்தாங்க நான் கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி இருந்தேன், உள்ள வந்து பார்த்தா இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க, அழுகிறது வந்து சிம்பத்தி ஓட்டு வாங்குற மாதிரி இருக்குன்னு சுனிதா சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப சுனிதாவே அழுதாங்களே, சோ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க நானும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா எனக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி சுனிதாக்கான கிளாரிட்டி ஃபுல்லா கொடுத்துட்டு கடைசியா எனக்கு எந்த விதமான சேஞ்சஸ் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்களா. வரைக்கும் நான் பார்க்க வரைக்கும் இப்போ யாரும் உடைக்கல. இப்போ இதுக்கு பிக் பாஸ் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பட்டாணி சாப்பிட்டு பரபரப்பா பார்த்துட்டு இருக்கும்போது தான் புதுசா வந்த சேலஞ்சர்ஸ் பெருசா எதுவும் பண்ணாத காரணத்தினால் டாப் 6 ஆவே தொடருவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான்
எனக்கெல்லாம் அப்பாடா நல்லதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சே வந்துச்சு. உங்கள் உழைப்பு இந்த ஃபினாலே வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்க உதவி இருக்கிறது. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு விஷயம் நடக்க போறதே கிடையாது அப்படிங்கிறது பிக் பாஸ் டீமுக்கும் தெரியும், வெளியிருக்கிற மக்களுக்கும் தெரியும், உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் இது ஒரு சீரியஸான விஷயம் மாதிரி கன்னியூ பண்ணி கொண்டு போறாங்க. பாத்தீங்களா, அங்க அடிக்கிறாங்கடா அவங்க, அங்க அடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. வாழ்த்துகள். அப்புறமா நம்ம எல்லாருமே ஆவலுடன் காத்து கொண்டிருந்த நம்ம தர்சிகாவுடைய என்ட்ரி வந்துச்சு. ஸோ தர்சிகா வரணும்னு சொல்லிட்டு யார் ரொம்ப எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ, விஷால் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தாப்ல. ஏன்னா தர்சிகா உள்ள வந்து சொன்னதுக்கு அப்புறமா ரவீந்திர தவிர்த்து மீதி இருக்கிற 7 பேரை வச்சு செஞ்சு விட போறேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர ஒரு ஹோப்போட பேசிட்டு இருந்தாப்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தர்சிகா வந்தாங்க. எல்லாரும் பயங்கரமா ஹக்லாம் பண்ணிட்டு விஷால் கிட்டையும் போயிட்டு ரொம்ப கேஷுவலா கையெல்லாம் கொடுத்தாங்க. விஷால் அந்த கை கொடுத்ததுக்கு அப்புறம் நேராக போயிட்டு வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சாப்ல. ஏன்னா வெங்காயம் வெட்டுறதுனால கண்ணீர் வருதா இல்ல உண்மையிலே அழுகிறாரான்னு தெரியாதுன்ற கன்ஃபியூஷனுக்காக வெட்டினாரான்றது தெரியல. அப்ப சிவகுமார் வந்து என்ன அப்படி ஃபீல் பண்றா அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. பட் அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரத்துக்கு நீடிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். யோசிச்ச விஷயம் நடக்குது இல்ல, அதனால சந்தோஷமா இருக்கு. அண்ட் தர்சிகா உள்ள வரும்போதே எல்லார்கிட்டையும் பயங்கரமான பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லாத்தையும் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் உள்ள வந்திருப்பாங்க போல. அதுக்கேற்ற மாதிரி ஏன்டா எல்லாம் டல்லா இருக்கீங்க, நெகட்டிவ்லாம் தூக்கி வெளியே போடுங்கடா, இருக்க போறது ஒரு வாரம் நல்லா ஃபன்னா இருக்கடா, ஜாலியா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி பயங்கர பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாரும் சூப்பரா ப்ளே பண்றீங்க. ஒரு நெகட்டிவ் தாட் இருந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க. அப்புறமா பவித்ரா அண்ட் தர்சிகா 2 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது தர்சிகா வந்து பவித்ராட்ட சாரி கேட்டாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு, உன்னை நிறைய டைம் தனியா விட்டுட்டணும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. தர்சிகா இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்போ விஷாலை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து விஷால் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ராவை டீல்ல விட்டாங்க. பவித்ராவும் போய் எல்லார்கிட்டையும் புலம்பிட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் தர்சிகா நம்ம கிட்ட பேசுவா, இப்பெல்லாம் பேசவே மாட்டா. விஷால் அவளும் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் போய் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனாலே வந்து நானுமே தர்சிகாட்ட பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். ஒரு பெரிய கேப்பே விழுந்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் தர்சிகா வெளியே போயிட்டு பார்த்துருப்பாங்க போடுக்கு. தேவையில்லாம தப்பு பண்ணிட்டேன், விஷால் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண டைம் பவித்ரா கூட ஸ்பெண்ட் பண்ணினா கூட பவித்ராவோட சேர்ந்து நம்மளுமே கடந்து நம்ம வந்து பின்னாலே வர வரைக்கும் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாங்களான்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா வெளியே போய் அவங்க வந்து டீல் பண்ண விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. எங்க அம்மாலாம் என்கிட்ட பேசவே இல்லை, அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு. அண்ட் இந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்த பல பேர் வந்து தர்சிகாக்காக விஷால் கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து தர்சிகா வெளியே இருக்கும்போது போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் பேச சொல்லல, பட் இருந்தாலும் எனக்காக பேசினதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ உள்ள வந்து பவித்ரா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டேய் நான் வந்து பேசிப்பேன்டா, எதுக்காகடா எனக்காக போய் பேசுறீங்க, எனக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை போயிட்டு டவுன் பண்ணி விடுறீங்களா, இதெல்லாம் தேவையாடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட். அப்ப தர்சிகா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான மோட்டிவ் விஷால முழுக்க பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கும் மத்தவங்க சொன்னதெல்லாம் கண்டுக்காத விடு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன். யாரும் யாரையும் ப்ளேம் பண்ணி அவங்களையே டவுன் பண்றீங்க. நான் பேசிக்கிறேன். அண்ணா திரும்பி வரும்போது நீ கண்டிப்பா வீட்டுல இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நான் தூரமா போனா கூட நீ தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட வேண்டிய அப்படிங்கிற மாதிரிலாம் தர்சிகா ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து நான் தான் போவேன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட் எபிசோட கூட யார் போவான்னு சொல்லி கேட்டா என் பேரை தான் எல்லாருமே சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு பேசுறது கூட ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தர்சிகா வந்து நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்றது உனக்கு தெரியுமா சொல்லி கேட்கும்போது அதனால தான் இப்ப அழுகிறதே நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. சும்மா அழுதுட்டே இருக்கு, தேவையில்லாம இது பண்றா, அழுறதே எவ்வளவு கம்மி பண்ணிட்டேன். அப்புறமா சௌந்தர்யா போயிட்டு அருணவ் கிட்ட அன்னைக்கு நான் சரியா ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டேன், அதனால இந்த இடத்துல உங்களுக்கு தனியா கொண்டு வந்து நான் கிளியரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஜெஃப்ரி என்கிட்ட எப்படி பழகுனான்றது எனக்கு தெரியும், அது நீங்க தப்பா பேசுறது எனக்கு பிடிக்கல, அதை நான் கண்டிக்கிறேன், அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அருணவ் வந்து நான் கேட்ட கேள்வி வந்து என்னுடைய கேள்வி மட்டும் கிடையாது, மக்கள்ல பல பேருக்கு இருந்த கேள்வி, அந்த கேள்வி தான் உள்ள வந்து கேட்டேன், அது தப்புன்றது எனக்கும் தெரியும், பட் இருந்தாலும் அது என்னுடைய கேள்வி கிடையாதுன்றத மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாப்ல. சௌந்தர்யா கடைசில அது உங்களுக்கு ஓகேங்க, பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது, அவன் ஜெஃப்ரி எப்படி பழகுனான்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், சோ அதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவனை சொன்னது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அண்ட் அடுத்த பாட்டை போடுறேன்னு விஷால் ஓடி போயிட்டு சாட்ஸ் சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கேற்ற மாதிரி சத்யா அண்ட் ஜெஃப்ரி 2 பேர் தான் என்ட்ரி கொடுத்தாங்க. அண்ட் அருணவ் 2 வேடிக்கை பார்த்துட்டாப்ல. சரி ஓகே, நம்ம எதிர்பார்த்த 2 பேர் வந்துட்டாங்க, நம்ம வேற ரெடி பண்ணி வைக்க வேண்டியதா, ஏன்னா கண்ணுக்குள்ள விட்டு ஆட்டணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா உட்கார்ந்து தயிர் சாப்பிட்டு இருந்தாப்ல. அண்ட் சத்யா நேரா உள்ள வந்து விஷாலை கட்டி பிடிச்சோடனே விஷாலால அந்த எமோஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல போலுக்கு, பயங்கரமா மனுஷன் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. யாரா என்னடா பண்ணா, என்னடா சொன்னாங்க அப்படிங்கிற வரல சத்திய கட்டுதாப்ல. அண்ட் கொஞ்சத்துல பார்த்தா விஷால் அண்ட் அருணவ் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. என்னடா மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சாங்க போட்ட உடனே நம்ம சுனிதா போயிட்டு சொல்லிருக்காங்க அருணவ் கிட்ட, அசின் தான் வரா ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எனக்கு என்ன ஹாப்பி, இந்த விஷால் இருக்கான்ல அவனுக்கு தான் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. விஷால் என்னையா என் பேர் எதுக்கா யூஸ் பண்ற அப்படிங்கிற கேட்டோன்னே நான் யூஸ் பண்ணுவேன், உனக்கு தானே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. நான்
கண்டஸ்டன்ட் நான் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. என் பேர் நீ எதுக்கு சொன்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காப்ல. நான் சொன்னது டாஸ்க்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னா சேது சார் என்ன சொன்னு தெரியல. டாஸ்க் மட்டும் டாஸ்க் கிடையாது, நார்மலா இருக்குதுன்னு டாஸ்க் தான், அப்பயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இவர் எந்த எக்ஸாம்பிள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வழக்கமா விஷாலை பொறுத்த வரைக்கும் பெருசா எதையும் கண்டுக்க மாட்டாப்ல, கண்டுக்கிட்டாலும் அது பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவாப்ல. பட் இந்த வாட்டி சத்யா அண்ட் ஜெப்ரி 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற சப்போர்ட்ல பயங்கரமா இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லி அது நான் சொல்லிக்கிறேன், நீங்க ஏன் சொல்றீங்க? அண்ட் எல்லாரும் சோஃபால உட்கார வச்சு சத்யா அண்ட் ஜெப்ரி வந்துட்டு அர்ணவ் வச்சு ஸ்டார்டிங்ல செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, எப்பா என்னப்பா பட்டன்லாம் கழட்டி விட்டுருக்க, ப்ரோ சாரி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரி ஒரு பக்கம் சொல்ல, டேய் நீ என்னடா தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் இங்கே சூப்பர்ரா செய்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னது என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஜெப்ரி ஒரு பக்கம் கேட்க, இல்ல உள்ள இருக்கிற 8 பேரை பத்தின சொல்ல சொன்னாங்க, வெளிய இருக்கவங்க எல்லாம் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல மொத்த ஜால்ராசியும் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ஓகே, ஏதோ விரல விட்டு ஆட்டு வேணலாம் சொன்னீங்களே, ரெடியா இருக்கா? விரலாம் ரெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி பேசிட்டு இருந்தாங்க. சரி அப்பவே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி ஓகே அவங்க பண்ணாங்கன்றதுக்காக நீங்களும் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா 2 பேரும் போயிட்டு பேசாதீங்க விட்டுருங்க, அவர் பண்றதுக்கும் நீங்க பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிப்பாட்டி விட்டாங்க. அர்ணவ் பத்தி பேசணும், நம்ம டாப் 6 பத்தி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே பவித்ரா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை பார்க்கும்போது டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன்ல ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணார் பாத்தீங்களா, அதே டோன்ல சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்தா முத்துமுரா, உனக்கு எப்பேற்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கடா டே, வெளியே எப்படி திரும்ப உன்னை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க, வெளியே வந்து நீ பார்த்தனா நீயே பயங்கரமா ஆச்சரியப்பட்டுருவாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. துக்குமரன் மச்சா கொண்டாடுறாங்க. அண்ட் அடுத்த சௌந்தர்யா கிட்ட, சௌந்தர்யா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதுக்காக அதெல்லாம் நீ விடாத, எங்க அப்பத்தாக்கெல்லாம் உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்பத்தாக்கு பிடிக்குமா, எது பிடிக்கும்னு சொல்லி கேட்டா இந்த முடிய இப்படி பண்ணுவல அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு, சௌந்தர்யா இந்த ஷோல எதை பண்ணி பிடிக்க வச்சிருக்காங்கன்றத இவரே ஓப்பனா சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரயன், நீ தாண்டா ஒன் ஆஃப் த ஜென்யூன் சோல், இங்க வந்தோடனே உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணுன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுதுரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஜென்யூன் சோல் ரயன். அப்புறமா ஜெப்ரி வந்து விஷால் கிட்ட நீங்க உடஞ்சி போயிருக்க, யாருமே இங்க பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது, வெளியே போய் நீ தானே பேஸ் பண்ண போற, அது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் சத்யாவுமே உன் கேரியருக்கு யாராவது தடையா இருந்தா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன், நான் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பயங்கரமான மோட்டிவேட்லாம் பண்ணிருந்தாங்க. அண்ட் கடைசியா ஜாக்லின் கிட்ட நீ நல்லதாமா பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரவீந்தர் பயங்கரமா கோவப்பட்டு, இங்க பாருங்க உங்களை விட எனக்கு பயங்கரமா ஃபன் பண்ண தெரியும்ல, கொடுத்த வேலையை கொடுத்த மாதிரி பண்ணவங்க யாருமே உங்க கமெண்ட்ல வரல, அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, அவர் பண்ணான்றதுக்காக நீங்களும் பண்றீங்க பாத்தீங்களா, அது எங்களாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்ன் பண்ணி விட்டாப்ல. திருப்பி ஏறும் அப்படி போய்ட வேணாம். ஓகே சார். அவ முத்துமுரனே உள்ள வந்து ஆமா இத பத்தி இதுக்கப்புறமா பெருசா எதுவும் பேசிக்க வேணாம், யாருமே பேசிக்க வேணாம், நீங்க என்ன சொன்னீங்க ஃபன் பண்ணலாம்ன்ற மாதிரி சொன்னீங்களே, இதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம், இருக்க போறது ஒரு வாரம் தான், இதுக்கப்புறம் இத பத்தி பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லி முடிச்சு விட்டாங்க. எல்லாரும் 24 பேர் சேர்ந்து இந்த வாரத்தை செலிப்ரேட் பண்ண போறோம், சந்தோஷமாவே இருப்போமே. அப்புறம் தர்ஷிகா அண்ட் அர்ணவ் 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது தர்ஷிகா வந்து அர்ணவ் சொன்னாங்க, என்னதான் இருந்துட்டு போட்டோம்னா நீங்க வெளியே போய் பேசுனீங்க பாத்தீங்களா, அது முழுக்க தப்பு தானா, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வெளியே போனதுக்கு அப்புறம் 1000 பேர் 1000 விஷயத்தை உசுப்பேத்தி விடுவாங்கண்ணா, உசுப்பேத்தி விடுறான்றதுக்காக நீ எல்லாம் பண்ணுவீங்களாண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக அதை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜில் அர்ணவை உசுப்பேத்தி விட்டதே விஜய் சேதுபதியை தான், அதை இவங்க பார்த்து தான் இருப்பாங்க, ஒருவேளை இவங்க விஜய் சேதுபதி தான் சொல்றாங்களான்றதே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ சொல்லியுமே அர்ணவ் என்ன சொல்றாப்ல, அங்க ஸ்டேஜில் பேசுனது நிறைய பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் சூப்பரா பேசுறது பாராட்டலாம் செஞ்சாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. அண்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது நான் வந்து வச்சு செய்வேன்ற மாதிரி சொன்னேன், அதனால தான் இங்க வந்து வச்சு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் கடைசியா விஷால் கிட்ட உன்னோட விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக போனேன், ஆனா அவன் பர்சனல் சொல்லியதுக்கு அப்புறம் அதில் தலையிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் கான்வர்சேஷன் கம்ப்ளீட் பண்ணாங்க. இருக்குன்னு நீ சொல்ற, எனக்கு சொன்னவங்க வெளியே நீ பேசுனது நல்லா தான் இருந்தது. அண்ட் அப்புறமா சாட்சினாப்ல தர்ஷிகா வந்து பேச ஆரம்பிச்சு, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தர்ஷிகா சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ஷோல ஒருத்தர்கிட்ட பேசும்போது பார்த்து பக்குவமா வார்த்தைகளை விடணும், நீ பாட்டு போயிட்டு பிளே பாய்ன்ற மாதிரி பிராண்ட் பண்ணி விடுறதெல்லாம் தப்புடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தப்பா, அப்ப வெளியே தப்பா போயிடுச்சா, அப்ப என் மரியாதை போச்சா, என் மானம் போச்சான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதை பார்க்கும்போது எம்மா நீ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே மொத்தமும் போயிடுச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும், எதுவும் இல்லாம தானே மறுபடியும் உள்ள வந்த, அப்புறம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி டவுட்டா கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னமோ இப்போதான் திடீர்னு பாதிக்கப்பட்ட மாதிரி ஐயோ போச்சா அப்ப நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கதற ஆரம்பிச்சு தர்ஷிகாவே பயந்துட்டாங்க. பாரு நான் என்னோட ஒப்பீனியன் தான் சொன்னேன், மக்கள் ஒப்பீனியன்லாம் கிடையாது, நான் இப்படி நடந்திருக்கோம் படிக்க வேணான்ற மாதிரி தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பதறி சொன்னாலும் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அழுதுச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி கதற
ஆரம்பிச்சிச்சு. விஷால் போய் கட்டி பிடிச்சி கதறுது, கத்துது. அது என்ன பேசுது, என்ன அழுகுது கூட தெரியல. ஆனா காது கொய்யின்னு வலிக்குது. ஆக மொத்தத்துல இந்த புள்ள உள்ள வந்து ஒருத்தனை பார்த்து பிளே பாய்னு சொல்லி அவன் மாற மரியாதை போறது இந்த பிள்ளைக்கு கவலை கிடையாதாமா. ஆனா இந்த புள்ள இந்த மாதிரி சொல்றதுனால வெளியே இந்த பிள்ளைக்கு தப்பா போயிருச்சு அப்படின்னா இந்த புள்ள உட்கார்ந்து அழுமா. சோ இந்த பிள்ளைக்கு வந்தாதான் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா எந்த லெவல்ல இன்னுமே அந்த பிள்ளைக்கு மெச்சூரிட்டி இருக்குன்றது தெரியல. அண்ட் இன்னுமே அந்த புள்ள ஒரு குழந்தையா தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை எப்படி இன்டர்வியூ பண்ணி இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள விட்டாங்கன்றதே ஆச்சரியமா தான் இருக்குது. ரவீந்திரன் தர்சிகா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரவீந்திரன் சொன்னாப்ல விஷாலுடைய பேரை வெளியே யாரு டேமேஜ் பண்ணாங்கன்றத நான் பார்த்துட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் இன்டர்வியூ பார்த்துட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஐயோ இன்டர்வியூ பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாபிக் சேஞ்ச் பண்றாங்க. இந்த ரெண்டு பேர் பண்ண லவ் உடைய கான்செப்ட்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை கூட நான் எடுத்து என்னுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா இன்டர்வியூ பத்தி நீங்க பேசுறீங்க, அது ரொம்ப பேடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க இன்டர்வியூல விஷாலை பத்தி எவ்வளவு பேடா பேசுனாங்கன்றத இவர் பேசினாப்ல, அதை இங்க பேசுறது பேடா இருக்குன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. Talking about the interview inside, that is bad அண்ணா. அண்ட் ரவீந்திரன் சொன்னாரு, நான் விஷால் கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா அவருடைய கேமை ஸ்பாயில் பண்ணது நீ கிடையாது, ஆனா அவருடைய ஃபோக்கஸை மாத்தி விட்டது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட இல்ல நான் முழுக்க நான் தான் வந்து என்னுடைய கேமை ஸ்பாயில் பண்ணிட்டேன், நான் வெளியே போனதுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி நான் பேசியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட ரவீந்திரன் சொன்னாப்ல உள்ள வந்த எல்லாருமே அவனை போட்டு அடிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன, நீ வெளியே பார்த்த வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்க பாருங்க இதை பத்திலாம் நீங்க பேசாதீங்க, நீ வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கடைசியா தர்சிகா போகும்போது கூட விஷால் நீ என்ன நம்பு விஷால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க. அதை பார்க்கும்போது எந்த நம்பிக்கையில் இப்படி சொல்லிட்டு போறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியே இன்டர்வியூ பார்த்த எல்லாருக்குமே தெரியும் விஷால் பயங்கரமான ஆக்டர், விஷால் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்து விட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளியிருப்பாங்க. ஆனா உள்ள வந்து எப்படா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்கன்றது எனக்கே டவுட்டா தான் இருந்துச்சு. நம்பு நான் உன்னை கீழ விடலடா நம்பு. ஆனா ரவீந்திரன் வந்து விஷாலை கூப்பிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அப்படிங்கறத தர்சிகா வந்து கத்திட்டு போறான். அது மட்டும் இல்லாம உள்ள வந்து நல்லா அடிச்சிட்டு போனாங்க பத்தியா, அவங்க எல்லாருமே வெளியே கொடுத்த இன்டர்வியூ பார்த்து தான் அடிச்சாங்கன்னு இது வரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. அண்ட் இது முழுக்க என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது வெளியே தர்சிகா இன்டர்வியூல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னு துடிக்கிறாப்ல. பட் சொன்னா பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல கூட்டி உட்கார வச்சு ஊமக்குத்தா குத்தி விட்டுறா இல்லையா, அதனால சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காருன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. குத்த இன்டர்வியூனால டிஸ்ஸையா வந்து ஹிட் அடிச்சிருக்கு. அவ்வளவு டீடைலா கூட உன்கிட்ட சொன்னது கிடையாது. அப்புறமா ஆர்ஜி ஆனந்தி அண்ட் ரஞ்சித் ரெண்டு பேருமே ஸ்டோர் ரூம் வழியா உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே ஆர்ஜி ஆனந்தி வழக்கம் போல சௌந்தர்யட்ட கேஷுவலா பழகிருப்பாங்க போல இருக்கு. அதையுமே ரவீந்தர் வந்து கேட்கறாப்ல சௌந்தர்யட்ட எப்படி வழக்கம் போல கை கொடுத்து ஹக்கிலாம் பண்ணலாம், ஹக்கிலாம் பண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ சரி ரைட். ஏன்னா நான் வெளியே ஒன்று பார்த்தேன், இப்போ உள்ள பண்றது நடிப்பா இல்லை என்ன எதுன்னு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதாவது ஆர்ஜி ஆனந்தி இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சௌந்தர்யாவுக்கு முழுக்க நெகட்டிவ் பிஆர் வச்சு ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க, அது மூலியமா நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால இப்போதைக்கு நான் வந்து சௌந்தர்யா பத்தி பேச மாட்டேன், ஷோ முடிட்டு அதுக்கப்புறமா பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை இந்த இடத்துல எடுத்து மென்ஷன் பண்றாப்ல. இல்ல நான் ஒன்று பார்த்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் விஷால் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி விஷால் அண்ட் தர்சிகா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் தர்சிகா வந்து கண்டிப்பா எனக்கு பாசிட்டிவா தான் பேசுவா, பாசிட்டிவா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட நெகட்டிவா பேசினாங்கல்ல ஒரு 7 பேர், அந்த 7 பேரை வச்சு செய்ய போறேன்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு ஹோப்ல இருந்தாப்ல. சோ தர்சிகாவும் அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு முழுக்க காரணம் நீ கிடையாது, நான் தான், என்னோட கேமை நான் தான் ஸ்பாயில் பண்ணிட்டு நான் வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்லையே பாசிட்டிவா தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்தா இவ்வளவு பெரிய ஃபோரம்ல ஒருத்தனை பார்த்து நான் லவ் பண்றேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஆனா இதை நான் மார்க்கெட்டிங்காக பண்ணல விஷால், உனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் யார்கிட்டயும் அப்படி சொன்னா சொல்லி கேட்டாங்க. நீ சொல்லியிருக்க அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து எனக்கு ஹோப் கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஹோப் கொடுத்தனா, எல்லாரும் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னு தான் சொன்னாங்க, நானும் ஸ்பேஸ் தானே கொடுத்தேன்னா ஹோப்பு. ஏன்னா நான் உங்ககிட்ட வேர்ட்ஸால சொல்லிட்டேன், ஆனா பை ஆக்ஷன்ஸ்ல நீ என்ன பண்ணன்றது எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணன்றது உனக்கு தெரியும். ரெண்டு பேரும் வேர்ட்ஸால ஷேர் பண்ணிக்கலையே தவிர்த்து ஆக்ஷன்ஸால நம்ம ரெண்டு பேருமே லவ் தானே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஷாலுக்கு என்னது இவ்வளவு நேரம் நம்ம கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டு இருந்தான், எல்லாரையும் அந்த ஹோப்பை வச்சு செய்யலாம்னு சொல்லி பார்த்தா இவ உள்ள வந்தவ ஹோப்பை வச்சு நம்மளை செஞ்சுக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இங்க பாரு, அன்னைக்கே நான் உங்ககிட்ட இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட நீ மறுபடியும் ஸ்பேஸுங்கிற, அது ஸ்பேஸ் கிடையாது, மறுபடியும் நான் சொல்றேன் அது ஹோப்பு தான், அதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது நீயும் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரேடியா குழி தோண்டி புதைச்சி விட்டுறாங்க. விஷாலுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம மனுஷன் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா ரிங்கையும் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இது அம்மா ரிங்குமா அப்படிங்கிற மாதிரி மனுஷன் ஃபுல்லாவே உடைஞ்சிட்டாப்ல. அம்மா ரிங்
அவ விஷால் வந்து சரி ஓகே உங்க அம்மாவுடைய ரிங் நான் பெட்டியில தான் வச்சு நான் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உன்னை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்தது கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்கன்றத நீ பார்க்க தானே செஞ்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கூட தர்ஷிகா என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டில் உனக்கு என்ன பிடிச்ச அளவுக்கு வேற யாரையுமே பிடிக்கலன்றது உனக்கு தெரியும், நீ அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது உனக்கு அன்ஷிதாவை என்னை விட கம்மியாக தான் பிடிக்கும், அதை விட அதிகமாக தான் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறத ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அப்போ கூட விஷால் என்ன சொன்னாப்ல அப்படின்னா இது பாரு எனக்கு உன்னை பிடிக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உன்னை வந்து எந்த ஒரு இடத்துலையும் என்கரேஜ் பண்ணலை, நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட நீ வேர்ட்ஸால தான் அதை கன்ஃபார்ம் பண்ணியே தவிர்த்து ஆக்ஷன்ஸ்ல எனக்கு ஹோப் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத மறுபடியும் சொன்னாங்க. சரி ஓகே இப்போ நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் கடைசியாக தர்ஷிகா என்ன சொன்னாங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது உன்னுடைய ஃபீலிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா, அந்த வார்த்தையை நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நீ கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு 2 நாள் ஃபீல் பண்ணிட்டு நான் ரெக்கவர் ஆயிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது அப்போது ஃபஸ்ட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கோ என் கேம் ஸ்பாயில் ஆனதுக்கோ நீ காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே உடைச்சிட்டாங்க. ஏன்னா நீ நான் வெளியே போகும்போது சொன்ன வார்த்தையை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தே சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துருப்பேன், என் கேமில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து நான் கேமில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ சீக்கிரம் நான் வெளியே போயிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்டுக்கும் கடைசியா சொன்ன பாயிண்ட்டுக்கும் அப்படி கான்ட்ராடிக்டா சொல்லி முடிச்சிட்டாங்க. சொன்னல உன் பாசத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு இடத்துல இந்த வீட்ல நீ உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லியிருந்தாலும் அந்த விஷயம் வந்து நீ என்கிட்ட எது பண்ணாலுமே அதை நான் வேல்யூபிளா தான் பார்த்தேன் அப்படிங்கிற பேர்ல இந்த ஹோப்ன்ற வார்த்தையை மறைச்சு நம்ம எப்படியாச்சும் வேற வார்த்தையை போட்டு சமாளிச்சலாம்னு சொல்லி பார்த்தா கூட கடைசி வரைக்கும் தர்ஷிகா நான் விடவே மாட்டேன், நான் ஹோப்ல தான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற பேர்ல நீ என்கரேஜ் பண்றதும் ஹோப் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே இது வந்து நான் மார்க்கெட்டிங்காக பண்ணல, அதை மட்டும் நீ புரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் விஷால் கேட்டாப்புல நான் எந்த இடத்துல சொன்னேன் அதை மட்டும் சொல்லுங்கும் போது சத்யா ராணவ் அண்ட் விஷால் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விஷால் சொல்லியிருப்பாப்புல அதாவது இப்போ நானும் தர்ஷிகாவும் பண்ற விஷயத்தை வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசுறாங்க பத்தியா அது எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் தான், வெளியே மக்களும் பேசுவாங்க அது எனக்கு மார்க்கெட்டிங் தான், வெளியே டேரக்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க நான் வெளியே போனேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லவ் கண்டென்ட் என்னால் ஈஸியாக பண்ண முடியும், அதுக்கு நான் ரிஹர்சல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருப்பாப்புல. அதில் வேற இது மொக்க மூஞ்சி அந்த மூஞ்சி இது எந்த மூஞ்சிலாம் பார்க்க மாட்டாங்க, அதாவது 2 பேர் பண்றாங்களா லவ்வா பார்க்க நல்லா இருக்கா அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்கன்ற மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் விட்டுருப்பாப்புல. அது எல்லாத்தையுமே தர்ஷிகா பார்த்து ஹர்ட் ஆகி தான் இவ்வளவு வந்து பேசுறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு அண்ட் கூடவே நீ அப்படிலாம் பேசின பாத்தியா அதனால தான் நல்லா போக வேண்டிய கண்டென்ட் கூட கிரிஞ்ச் ஆயிடுச்சுன்றது அவங்களே சேர்த்து சொல்றாங்க. சத்யா ராணவ் கிட்ட உட்கார்ந்து இருக்கும்போது தர்ஷிகாவையும் என்னையும் பத்தி பேசினீங்க, அது ஒரு மார்க்கெட்டிங்டா. கடைசியா விஷால் கேட்டாப்புல சரி ஓகே இவ்வளவு பேசுற நான் லவ் பத்தி எனக்காச்சும் உங்ககிட்ட பேசிருக்கலாம்னு சொல்லி கேட்டா கூட மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வேர்ட்ஸால ஷேர் பண்ணிக்கலாம் கூட நீ ஆக்ஷன்ஸ்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷால் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயத்தை இவ்வளவு தெளிவா பேசுறல அன்னைக்கே இதெல்லாம் பேசுறேன்னு சொல்லி கேட்டா எனக்கு தெரியல விஷால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது விஷாலுக்கு அதாவது விஷால் பண்ணது தப்பு தான், அதாவது விஷால் என்ன பண்ணிட்டாப்புல ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டாப்புல இடத்துல கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு, அதாவது நீ கொடுத்துக்கோ நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தர்ஷிகா என்ன பண்ணிட்டாங்கன்னா இதையே முழுக்க கண்டென்ட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா விஷால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா தர்ஷிகாக தெரிஞ்சுதான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் நமக்கும் இருந்துச்சு. அதாவது விஷால் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்புல இருந்தாலும் ஸ்பேஸ் கொடுக்கறது என்கரேஜ் பண்றது இந்த எல்லா வேலையும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காப்புல அது தப்புன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தர்ஷிகா என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ ஆக்ஷன்ஸ்ல காமிச்சது நீயுமே என்ன லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, ஸோ 2 பேருமே லவ் பண்றோன்ற மாதிரி நினைச்சு தான் எங்க அம்மாவுடைய ரிங்கை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இது விஷாலுக்கு மட்டும் இல்ல வெளியிருந்து பார்க்குற நமக்குமே பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஸோ விஷால் வெளியே வந்தாருன்னா கண்டிப்பா என்னோட லவ்வெல்லாம் அக்செப்ட் பண்ணி பார்ப்பல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு யோசிச்சு வச்சிருந்தாங்களா என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியல. பட் அந்த அளவுக்கு விஷால் வந்து ஹோப் கொடுத்தாரான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது, ஸ்பேஸ் கொடுத்தாரு என்கரேஜ் பண்ணாருன்னு சொல்லி சொன்னா அது நியாயமான வார்த்தையா இருக்குன்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. அண்ட் இவ்வளத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. ஏன்னா டவுன் ஆகி போய் கிடக்குற நல்லா ஸ்ட்ராங்கா இருடா தலை நிமிந்து நடடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது தலை நிமிந்து நடக்கிற அளவுக்காம நீ பேசிட்டு போயிருக்க, நீ உள்ள வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு போவ அதுக்கப்புறம் நம்ம தலை நிமிந்து நடக்கலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த மனுஷனை கீழே இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு நடக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுட்டு எல்லாம் பி ஸ்ட்ராங் தலை நிமிந்து நடன்ற மாதிரி பேசிட்டு இருக்கே உனக்கே மனசாட்சி இருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கடைசியாவும் எங்க அம்மா ரிங்க மட்டும் மறக்காம கொடுத்துடுறா அப்படிங்கிற மாதிரி மறுபடியுமே கேட்டு விட்டாங்க. கீப் யுவர் ஹெட் ஹை, இதுக்காகவும் தலை குனிய கூடாது. அப்புறமா எடுத்து அம்மா மோதிரம் மட்டும். ஒரு பக்கம் தர்ஷிகா இந்த வீட்டுக்குள்ள வந்து தனியா உட்காந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஏய் வாராண்டா அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடலாம்னு சொல்லி பார்த்தா எங்கே செல்லும் இந்த பாதை அப்படிங்கிற மாதிரி பழைய பாட்டுக்கே போயிட்டாப்புல மனுஷன் ஆடு உட்காந்துருந்தாப்புல பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தர்ஷிகா போயிட்டு அந்த நியூ என்ட்ரிலாம் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு பேசி முடிச்சிட்டேன், என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சேன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக தர்ஷிகா வெளியே போயிட்டு வெளியே இருந்த கண்டஸ்டன்ஸ்க்குலாம்
இதை பயங்கரமா ஷேர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் நிறைய பேர் உள்ள வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா என்னன்னா தர்சிகா உள்ள போய் கேள்வி கேளுங்கன்ற விஷயத்தை மட்டும் சொல்லல. இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கும் தர்சிகா சொன்ன கிளாரிஃபிகேஷனுக்கும் அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த இன்டர்வியூ மொத்தமும் மேட்ச் ஆகி போச்சு. இப்போ ரவீந்தர் கிட்ட மட்டும் ஏன் அப்படி பேசுறீங்க, அதுக்கு காரணமே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அது மட்டும் தான் மிஸ் மேட்சா இருக்குது. I cleared everything. Everything cleared. No. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் இருந்துச்சுன்னா சாச்சனா புள்ள எங்க இருந்தாலும் மோப்பம் முடிச்சு ஓடி வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வந்து விஷால் கிட்ட என்ன ஆள் ஓகே வாங்கிட்டு கேட்டேன், ஓகே தான் என்ன கொடுத்தறிக்கை திரும்ப கேட்டிருக்கா, அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஹோப் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். பட் நான் வந்து ஒரு கன்சர்ன்ல தான் பண்ணேன், இது திஸ் இஸ் நாட் லவ் அப்படிங்கிறத சொல்லிடலான்ற மாதிரி இருக்கிறேன். என்ன சொல்றேன் அப்படிங்கிற கேட்டோன்னே என்கிட்ட கேட்குறேன், திஸ் இஸ் யுவர் பர்சனல் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா புள்ள சொல்லிட்டு அதை பார்க்கும்போது இன்னைக்கு தான் தெரிஞ்சு பர்சனல்னு. அன்னைக்கு உள்ள வந்து பிளே பாய்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு பர்சனலா எல்லாம் என் தலைவிதி அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி நேராக தர்சிகாவை கூப்பிட்டாப்புல. அண்ட் வழக்கம் போல இப்பயுமே தர்சிகா தேங்க்யூ, நீ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சார். கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் திருந்தவே மாட்டான் போலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாப்புல. எனக்கு புரியுது, நான் ஒரு ஹோப் கொடுத்துருக்கேன்ற மாதிரி உனக்கு தோணுது, அது வந்து நான் யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் நான் இன்டென்ஷன்லாம் பண்ணல, அதையும் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் தெளிவாக எடுத்து சொல்லிட்டு அன்னைக்கு கூப்பிட்டப்போ ஓடி வந்து உட்கார்ந்த பத்தியா விஷால், அதே விஷால் தான் இந்த விஷால், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் அவங்க அம்மா கொடுத்தறிக்கலாம் திருப்பி கொடுத்துட்டாப்புல தர்சிகா கிட்டேயே. இது வந்து அம்மாவோட அந்த கடைசியா நான் சொல்லிக்கலாம், எல்லாரும் வீட்டில் வந்து அடிச்சாங்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வெளியே போகும்போது எதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பண்ணுறதும் இருக்குல்ல, அது அதை விட பயங்கரமான கஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் மறுபடியும் இப்பயும் இந்த விஷயம் நீ ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ரைட்ரா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே சாரி தர்சிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா அதுக்கு எண்டு கார்டு போட்டு விட்டாப்புல. என்னைக்கா இருந்தாலும் நீ விஷாலை நம்பலாம், இது இப்படிதான் விஷால். அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்திருந்த தர்சிகா உள்ள வந்து ஸ்டார்டிங்ல வந்து இல்லையே நான் வெளியே போனதுக்கு நான் தானே காரணம், ஏன் விஷாலை போட்டு எல்லாரும் அடிக்கிறீங்க, விஷால் வந்து பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பேசினதாகட்டும், எல்லார்கிட்டையும் வந்து ஃபன்னா இருக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லி சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரவீந்தர் கிட்டலாம் போயிட்டு சண்டை போட்டதாகட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா தர்சிகா வந்து விஷால் கிட்ட பாசிட்டிவா தான் பேச போறாங்க போல இருக்குன்னு ஒரு பெரிய ஹோப்பை நம்ம கிட்ட கிரியேட் பண்ணி அந்த ஹோப்பை வச்சு விஷால் ஓட்டு மிதி மிதிச்சாங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க தர்சிகா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தர்சிகா சொன்னதுமே ஒரு ட்விஸ்டா தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ விஷால் வந்து என்கரேஜ் பண்ணாரு, ஸ்பேஸ் கொடுத்தாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் பண்ணாங்க, அந்த கண்டென்ட் மூலமா தான் தர்சிகா கொஞ்ச நாள் சர்வைவ் ஆனாங்க. ஆனா அவங்களுடைய கேமை அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டு வெளியே போனதுக்கு காரணம் இந்த லவ் கண்டென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு தவிர்த்து விஷால் பயங்கரமான ஹோப் கொடுத்தாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள லவ் பண்ணாங்க அந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல விஷால் ரொம்ப தெளிவா நான் ஒன்னும் என்கரேஜ் பண்ணல, அப்படி என்கரேஜ் பண்ணிட்டு பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறது, நான் வந்து ஒன்னும் அந்த மாதிரி பண்ணலையே, நீ வந்து ஓவரா போற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாப்ல. ஆனா தர்சிகா வந்து சரி ஓகே எனக்கு தேவை இந்த கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரூட்ல போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு நான் என் சைட்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணது எனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ மீதி இருக்கிறது அந்த 6 பேர் தான். இந்த 6 பேருக்கு பொட்டின்னு ஒன்று வைப்பாங்களா, அந்த பொட்டி வச்சா யார் எடுத்துட்டு போவா, யார் ஃபினாலேவை ஜெயிப்பா, இந்த ஸ்டேஜில் யார் 2 பேர் நிப்பா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. மீதி இருக்கிற ஒரு 5 நாள் தான் 6 நாள் தான் முடிச்சு விட்டு நம்மளுக்கு கிளம்புவோன்ற ஸ்டேஜுக்கு நானும் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு எபிசோடு பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் எடுத்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டைம் சேர்ந்துடும். ஸோ மீதி மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோல் தெரியாத பை ஃப்ரம் ஷாஃபி. தடா பை அண்ட் டேக் கேர்.